நம்மளுடைய 20s அப்படின்றது ஒரு கோல்டன் டிக்கெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டைம் பீரியடில் நம்ம போடக்கூடிய எஃபெக்ட் வந்து, அதாவது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது மூலயமா நமக்கு 2 விதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒன்று, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம வெல்த் பற்றின்னு நம்ம பேசுகிறோம் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுடைய வெல்த் அப்படின்றது பெட்டராக இருக்கும். அந்த சேம் டைம் நமக்கான ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நம்மளுடைய லைஃப்பை என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். பட் அந்த டைம் பீரியடில் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்ரெட் வந்து பண்ணுவோம். அப்போயே பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபீலிங்ஸும் நமக்குள்ளே என்னாங்கன்னா வரும். ஸோ ஹாய், ஐ எம் சபர்நாதன். ஸோ இன்றைக்கி அடல்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லா விதத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா அந்த டைம் பீரியடில் நம்ம எல்லா பேருமே பண்ணக்கூடிய ஒரு 7 காமன் மிஸ்டேக் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சொல்யூஷனும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வீடியோவில் ஷேர் வந்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா, நாட் பட்ஜெட்டிங் ஆர் நாட் ட்ராக் எக்ஸ்பென்ஸ். அந்த ஏஜ் கேட்டகரியில் நமக்கு வரக்கூடிய இன்கம்மாக இருக்கட்டும், இல்லை அதர் சோர்ஸஸ்லேருந்து நம்ம மேக் பண்ணக்கூடிய ரெவன்யூவாக இருக்கட்டும், அதை ப்ராப்பராக நம்ம பட்ஜெட் பண்ணல, ப்ராப்பராக நம்ம ட்ராக் பண்ணல அப்படின்னா அது ஒரு பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஏஜ் கேட்டகரியில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பட்ஜெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு போரிங்கான ஒரு இது, அன்னெசரியான ஒரு திங்க் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். பட் அப்படி நீங்கள் அந்த ஏஜில் ப்ராப்பராக ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுறது மூலயமா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருது, எவ்வளோ அமௌண்ட்டு போகுது அப்படின்றத ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்கிற வந்து முடியும். அதே மாதிரி நமக்கு அந்த டைம் பீரியடில் நமக்கு வர அந்த இன்கம் அந்த மந்த் எண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே நமக்கு என்ன ஆயிரும்னா காணாமல் போன மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணல அப்படின்னா எதுக்கெல்லாம் மணி போகுது அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு என்ன ஆகாதுன்னா கிரியேட் வந்து ஆகாது. ஸோ பட்ஜெட்டிங் அப்படின்றது நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக். அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த உடனே நீங்கள் பெரிய இதாக தான் பட்ஜெட்டிங்கிறது அந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஓவராலாக உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ரெவன்யூ வருதுன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை எதுக்கெல்லாம் நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரியான எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா போடுங்க. போட்ட பின்னாடி இதை வந்து நீங்கள் பேப்பரில் கூட பண்ணலாம், இல்லைனா நோட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்லே இருக்கும், இல்லைனா கூகுள் ஷீட்ஸ் அந்த மாதிரியான அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். பட் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு பெரிய இதாக வரும். அப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் போது தான் நமக்கு எதெல்லாம் மணி போகுது, எதெல்லாம் வருது, நம்ம எப்படிலாம் நம்ம இந்த மணி எடுத்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்துக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிசைட் வந்து பண்ண முடியும். ஸோ பெரிய மிஸ்டேக் அப்படின்றது பட்ஜெட்டிங் பண்ணாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் லைஃப் ஸ்டைல். நம்ம பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாவிலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நம்ம பார்க்குறோம் ஒரு பீப்புள் வந்து பெரிய ஒரு வீட்டில் இருக்க மாதிரி, பெரிய ஒரு பிக்கெஸ்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்க மாதிரி, லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் அப்கிரேட் பண்ணுற மாதிரி, அண்ட் லேட்டஸ்ட்டாக எவ்ரி வீக்கெண்ட் ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி, அந்த மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அதை எல்லாத்தையுமே பார்த்து நம்ம என்ன ஆகிறோம்னா டெம்ப்ட் ஆகி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து முடிவு வந்து எடுக்கிறோம். பட் அது பண்ணுறதுக்கு மூலயமா நமக்கு எவ்வளோ ஒரு லாஸ்ட்டில் போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை என்ன பண்ணணும்னா திங்க் வந்து பண்ணணும். நம்ம யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்படி செலவு பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேவிங்கில் ஒரு 30 to 40% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்த ரிட்டர்ன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, செலவு வந்து பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லையா, அது நமக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது வேல்யூபிளாக இல்லை வேல்யூபிள் இல்லையா அப்படின்ற சில திங்க் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கேட்டுக்கோங்க. அதுக்கு சில டெக்னிக்கெலாம் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறோம், இதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் அதை பற்றின ஓகே இது நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டே இருந்தாவே எண்ட் ஆஃப் வீக்கில் ஓகே இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படின்ற நமக்கு முடிவு தானாகவே நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில டெக்னிக் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, டூ மச் டெட். அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் கார்டு வாங்குவோம், இஎம்ஐ போடுவோம், அடுத்து பார்த்திங்கன்னா லோன் வாங்குவோம், பர்சனல் லோன் வாங்குவோம். அந்த மாதிரியான 20s தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக நம்ம அந்த லோன் அந்த மாதிரியான இதுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி வந்து ஆகும். ஸோ அப்புறம் தான் நமக்கு அந்த க்ரைட்டீரியா வச்சு நமக்கு கொடுக்குறதுக்கான நிறைய பேர் வருவாங்க. அப்படின்றதுனால அந்த மணி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓவராலாக
ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கடன் அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா போய்க்கிறோம். அந்த டைமில் நம்ம இன்னொன்று நினைப்போம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய வெல்த் கிரியேஷனை வந்து பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் பெட்டராக வந்து இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க, லோன் அப்படின்ற ஒன்று வாங்குறீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பே வந்து பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன ஆகும், ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வரும். அந்த ரிட்டர்ன் அப்படியே விட்டால் தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கார்பஸாக வந்து நிற்கும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னா இதை என்ன பண்ண முடியும், இந்த இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணுறதுக்கே போயிடும். அப்படின்னும் போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ஆயிரும், வேல்யூ இல்லாத மாதிரியான நிலைமைக்கு வந்து வந்துடும். அதனால் அந்த டைம் பீரியடில் மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி கடன்லேயும் நல்ல கடன்றது இருக்குது, கெட்ட கடன்றது இருக்குது. நமக்கான எது இம்பார்ட்டன்ட், இப்போ எஜுகேஷன் லோன் போடுறோமா அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் லோன் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லலை. இந்த மாதிரி நம்ம வேறு திங்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி அப்கிரேட் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாமே இருக்கும், நமக்கு போகிறதுக்கான எல்லாமே இருக்கும். பட் இன்னமும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான இதுக்குள்ளே ஆக்சுவலாக என்னாவது போகாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றத அவாய்ட் வந்து பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த சம் டைமில் எனக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றது யூஸ் பண்ணுற மாதிரியான நிலைமையே இருக்குது அப்படின்னாலும் உங்களால் அந்த ஒரு மந்த் எண்டுக்குள்ளேயே உங்களால் ஒரு ஃபுல் பேமெண்ட்டும் பண்ண முடியுமா அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலான்னா சேஃப்டியாக வந்துருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவு கிரெடிட் கார்டு அப்படின்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் நான் வந்து பெஸ்ட்டு வந்து சொல்லுவேன். ஏன்னா அது நமக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து என்ன ஆகும்னா நிறைய அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொண்டு வரும். ஸோ அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டராக வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு 4th மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்றை இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணாமல் விடுறது தான். ஏன்னா அந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் அப்படின்ற மேஜிக்கை நம்மளால் பார்க்க முடியும். காம்பவுண்டிங் அப்படின்ற மேஜிக் ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ நம்மளுடைய 20s நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் பீரியட் நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஸ் பண்ணுறதா நம்ம வந்து ஃபீல் வந்து பண்ணுவோம். அந்த க்ரோத்தும் நமக்கு என்ன ஆகாதுன்னா அந்தளவு இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பொட்டென்ஷியல் அப்படின்றது இருக்கும். ஸோ காம்பவுண்டிங்கை பற்றினா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுடைய 20s நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே இது நீங்கள் 30ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உங்கள்கிட்ட என்ன ஆகும்னா லேக்ஸில் வந்து மணி வந்து இருக்கும் உங்களுடைய கார்பஸ் அப்படின்றது. ஸோ ஒரு 1000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நம்ம ஒரு 33 இயர்ஸில் நம்மளாலே என்ன பண்ண முடியும்னா ஒரு 1 crore அப்படின்றத அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோ வந்து செக் வந்து பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து எடுத்துக்கோங்க. எப்படி அது ஒர்க் ஆகுது, பர்சனல் ஃபைனான்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக் நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இன்வால்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிடுவீங்க. ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்ற இம்பார்ட்டண்ட்டே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கொடுக்கவே மாட்டோம். ஸோ நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அன்பிரெடிக்டபிளான ஒரு டைம் வருது அப்படின்னா அந்த டயத்தில் நமக்கு பேக்கப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து வருது அப்படின்னா நமக்கு பேக்கப்பாக என்ன ஆகும்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எய்ம் பண்ணுங்கள், ஒரு 3 to 6 மந்த்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுங்கன்னா பில்ட் வந்து பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இப்போ என்னோட ஜேர்னிலேயே எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கு. இப்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வீட்டில் வந்து இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு 2 days தான் எங்களுக்கு வந்து டைம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய வீடு தேடுறோம், அந்த மாதிரி நிறையா இது இல்லை. பட் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதில் வந்து அட்வான்ஸ் வந்து ஹையராக என்ன பண்ணணும்னா பே வந்து பண்ணணும், பழைய வீட்டில் இருந்து இப்போ நியூ வீட்டுக்கு போகும்போது. ஸோ அப்போ நான் பேக்கப்பாக என்னோடய அமௌண்ட் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தனால தான் அதை நான் பே பண்ணனால தான் அந்த இதுக்குள்ளே என்னால் போக முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரியான சம் டைமில் நமக்கு என்ன ஆகும்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப ரொம்ப பேக்கப்பாக இருக்கும். இது கூட அந்தளவு மேட்டராக இருக்குமான்னு கிடையாது. பட் இந்த கோவிட் மாதிரியான ஒரு இது வருது, இல்லை நமக்கு ஒரு லே ஆஃப் நடக்குது அப்படின்னா நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த டைம் பீரியடில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப 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 என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் எஜுகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு டைம் பீரியடில் ரொம்ப அவாய்ட் வந்து பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய ஸ்கூலில் நமக்கான மணி எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எதுவுமே நமக்கு அந்தளவு வந்து சொல்லி வந்து தர மாட்டாங்க.
ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் முடிச்சோடனே நம்ம 20 அந்த இதில் என்ட்ரி வந்து ஆகும். அப்படின்னும் போது அந்த ஒரு டைம் பீரியடில் நமக்கு இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்தளவு ஃபினான்ஸை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக்காக பர்சனல் ஃபைனான்ஸை பற்றினா ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜை என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக சில புக்ஸை என்ன பண்ணலான்னா ரீட் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரிச் டேட் புவர் டேட், த சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த மாதிரியான சில புக்ஸை ரீட் பண்ணுறது மூலமா ஃபினான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் என்ன, எதனாலலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஓவர் த டைம் ஃப்ரேம் எந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, காம்பவுண்டிங்னா என்ன, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அந்த மாதிரியான நிறைய நாலேஜை நம்மளால் எடுத்துக்கிற முடியும். அது எல்லாமே நம்மளுடைய மணியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றின எல்லாமே நம்ம சேனலில் பேசிகிட்டே வரும். பட் இருந்தாலும் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு நாலேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறதுலையும் ஒரு சில இது உங்களுக்கு நீங்கள் படித்து உங்களுக்கு இது இருந்தால் ஒரு சில இது ராங்காக கூட தெரியலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஓகே இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோமே, ஓகே இதெல்லாம் கரெக்டு அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் கோல் வந்து செட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு கோல் அப்படின்றத ப்ராப்பராக செட் பண்ணால் தான் அந்த டார்கெட்டை நம்ம ஓகே இவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா கிரியேட் வந்து ஆகும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸை என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செட் வந்து பண்ணுங்கள். அதை செட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஸோ அந்த கோலை செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் அப்படின்ற இதை வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். அதாவது எஸ் ஃபார் ஸ்பெசிபிக், அடுத்து எம் ஃபார் மெஷரபிள், அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ஃபார் அச்சீவபிள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபார் ரிலவெண்ட், டி ஃபார் டைம் பாண்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் அப்படின்ற இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல் எதுக்கு அப்படின்ற ஸ்பெசிபிக் ரீசன், அது மெஷரபிளாக இருக்கா, அடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, நமக்கான ரிலவெண்ட்டாக இருக்கா, அதுக்கான டைம் நம்மளால் இருக்கா கொடுக்க முடியுமா அப்படின்ற இந்த இதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கோலை செட் வந்து பண்ணுங்கள். அது நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு டார்கெட் அப்படின்ற ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ஸ்மார்ட் கோல் அப்படின்ற இந்த ரூலை என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், give it thumbs up, share with your friends. So don't forget like and subscribe for more videos. Let's wealth grow together. Thank you so much for watching. Bye.